157வது விளையாட்டு விழா. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களே மற்றும் இந்த பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, நிர்வாகிகளே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறையைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 157வது விளையாட்டு விழா. உண்மையிலே இது கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு நிகழ்வாக முதன்மை கல்வியாளர் கூறியது போல இன்னைக்கு விளையாட்டு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு முதல் இரவுக்கு மட்டுமல்ல, திறமையை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, நாளை உங்கள் உடல் வளத்தை பெருக்குவதற்கும் தேடி காப்பதற்கும் இந்த விளையாட்டு என்பது முக்கியமானதாகவே ஒவ்வொரு மாணவரும் விளையாட்டை கற்றுக்கொள்ளும் விளையாட்டில் வெற்றி கொள்கிறோமோ இல்லை. ஆனால் விளையாட்டு என்பதை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஏதோ ஒரு விளையாட்டு கற்றுக்கொள்ளும். ஏனென்றால் விளையாட்டுக்கும் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் ஒரு நேரடி தொடர்பு. ஏனென்றால் அது தனி விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, குழு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, திறமையானவர்கள் தான் அவர் சொன்னது போல இன்றைக்கு போட்டி தேர்வுகள் நிறைந்த உலகம். இது யார் முயற்சி செய்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய பதவி. விளையாட்டிலும் அதுதான் 10 பேர் 12 பேர் கலந்து கொள்வார்கள். யார் திறமையாக ஓடி வருகிறார்களோ திறமையாக விளையாடுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த விளையாட்டில் தான் நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முடியும், வெற்றி தோல்வியை எடுத்துக்கொள்ள முடியும், முழு மனப்பான்மையை பெருக்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இதெல்லாம் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. இன்னும் ஒரு தனியார் நிறுவனத்திலேயே வேலைக்கு போனீங்கன்னா நீங்க தனி மனிதர் கிடையாது. அங்க மிகப்பெரிய சமூகம் இருக்கும், ஒரு கட்டமைப்பு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் அரவணைத்து சென்றால்தான் நீங்கள் வெற்றியாளராக முடியும். அதுபோலதான் இந்த விளையாட்டுல நீங்க கிரிக்கெட் எடுத்தாலும் சரி, ஃபுட்பால் அதாவது குழு விளையாட்டு எடுத்தாலும் சரி, ஒருவர் திறமையோட விளையாடி சாதிக்க முடியாது. 11 பேர் சேர்ந்தா தான் அந்த கோல் போட முடியும், ஒருவர் கோல் போட முடியும். அப்ப உங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இங்கே நம்மகிட்ட மிக திறமையாக மார்ச் பாஸ்ட் மற்றும் கூட்டு விளையாட்டு பயிற்சியெல்லாம் செய்து காட்டினார்கள். இதற்கெல்லாம் ஒரு பயிற்சி, ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறது. அதனால் அந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த பள்ளி என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம். எல்லாருமே இப்ப நாங்களாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஃபாதர் யாருனாலும் சரி, நிர்வாகிகள்னாலும் சரி, இந்த பருவத்தை கடந்துதான் நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடித்தது. இந்த பள்ளியில நாம் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. கல்வி கற்கிறோம், ஒழுக்கத்தை கற்கிறோம், அறிவை கற்கிறோம். இந்த 3 விஷயங்களை இந்த பள்ளியில தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கல்வி என்பது நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு கல்வி. அது அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. உலகத்துல அழியக்கூடிய செல்வங்கள், எல்லா செல்வமும் அழிந்துவிடும். ஆனால் அழியா செல்வம் அப்படின்னா அது கல்வி செல்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.